இரக்கமுள்ள எங்கள் அன்பின் தேவனே, உமது சமூகத்தை நாடி வந்திருக்கிற அடியார்களாகிய எங்களுக்கு நீர் இறங்கும். இத்தருணத்தில் உம்முடைய மாறாத கிருபையை எங்களுக்கு தந்து எங்களை விடுதலையாக்கவும் எங்களை உயிர்ப்பிக்கவும் உமது சித்தம் நிறைவேற எங்களை வழி நடத்தவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 2வது அதிகாரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஏற்கனவே மற்ற எல்லா தீர்க்க தரிசன நூல்களுக்கும் யோனா புத்தகத்துக்கும் உள்ள ஒரு மாபெரும் வித்தியாசத்தை நாம் கண்டிருக்கிறோம். அது என்ன வித்தியாசம்? யோனாவின் தீர்க்க தரிசனங்கள் அல்ல, தீர்க்கதரிசியாகிய யோனாவே அந்த நூலின் முக்கியமான படிப்பினை. It is not the prophecy of Jonah, but Jonah the prophet is the message of the book. ரொம்ப பெரிய வித்தியாசம். இது முழு வேதத்துல வேற எந்த தீர்க்க தரிசனத்திலும் இது பொருந்தாதுங்க. யோனாவின் தீர்க்க தரிசனங்கள் அல்ல, அது எந்த தீர்க்க தரிசனமும் சொல்லலைங்க. ஓரளவுல செய்தி தான் சொன்னார். ஆனால் யோனாவாகிய தீர்க்க தரிசியின் மூலமாக கடவுள் உங்களோடும் என்னோடும் பேச விரும்புகிறார். ஆகையினால் அது எழுதப்பட்டுள்ளது. ஏறக்குறைய ஊழியத்தின் பாதையில 30 ஆண்டுகளை கடந்து வர கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். 1979ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த நம்முடைய ஆண்டு விழாவிலே போதகர் விக்டர் பெஞ்சமின் அவர்கள் என்னை ஊழியராக பிரதிஷ்டை செய்தார். 79ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம். ஆக 30 ஆண்டுகளை கடவுளுடைய பலத்தினாலே கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆனால் என்னுடைய பிரச்சனை என்ன? யோனாவை போல கீழ்ப்படியாதவனாக, யோனாவை போல எதிர்க்கிறவனாக, யோனாவை போல முரட்டாட்டம் பண்ணுகிறவனாக, யோனாவை போல விலகி ஓடுகிறவனாக தான் 30 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். நோ மேன் இஸ் எக்ஸெப்ஷனல். சரிங்களா? எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு நிலையிலும் நான் ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து விட்டேன், முழுமையாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினேன், முழுமையாக அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்ல முடியுமா என்பது ஒரு கேள்விங்க. இருந்திருக்கலாம் ஒரு சில பரிசுத்தவான்கள். நான் என்னுடைய வாழ்க்கை அப்படி இல்லைங்க. கடவுள் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யோனாவை போல இல்லைங்களா? முரட்டாட்டம், ரிபல்லியஸ், கடவுளுடைய சித்தத்தையும் நடத்துதலையும் சூழ்நிலைகள், கடவுள் அமைக்கின்ற சூழ்நிலைகளை எதிர்க்கிற ஒரு மனநிலை. அதுதான் நல்ல சுத்த தமிழ்ல சொன்னா ஆணவம். ஆணவம் என்பது மனிதனுடைய சீரழிவுக்கு காரணம். மனிதனுக்கு மாத்திரம்தானா? பரலோகத்திலேயே லூசிபர் என்கிற ஒளியின் தூதனுக்கு ஏற்பட்ட சோதனை என்ன? நான் தேவனுடைய சிங்காசனத்திலே ஏறுவேன். ஆணவம், தற்பெருமை தான் பரலோகத்தினுடைய பாவத்தின் காரணமாக இருந்தது. பரலோகத்திலே அதாங்க காரணம். அப்புறம் ஏங்க பூலோக? அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல, கடவுளுடைய பிரசனம், கடவுளுடைய சமூகத்திலேயே ஆணவம் வரக்கூடுமானால் உங்களுடைய என்னுடைய இதயத்தில் வருவதற்கு என்னங்க பிரச்சனை? நம்ம பாவத்திலே பிறந்து இந்த ஊருகான்னு சொல்றோம் பாருங்களேன், அப்படியே பாவத்திலே ஊறி போனவங்களாச்சு நீங்களும் நானும். ஆணவம் வராதுங்களா? எவ்வளவு பெரிய தப்பெண்ணம் கொள்கிறோம் இல்லைங்களா? So Jonah the prophet is a message of the book. யோனாவை பற்றி தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்த யோனாவிற்கும் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற யோனாவிற்கும்
ஒரு மாபெரும் வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறான். 2ஆம் அதிகாரத்திலே யோனா கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறான். 1வது அதிகாரத்திலே தன்னை கர்த்தருடைய ஊழியன் என்றோ தாசன் என்றோ அவன் அறிக்கை செய்யவில்லை. 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு இரங்கும், என் ஜெபத்தை கேளும், என்னை ரட்சியும். இன்னும் ஒரு படி மேலே சென்று, ஆண்டவரே, நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நான் ஏறெடுப்பேன். 1ஆம் அதிகாரத்திலே துணிந்து தன்னை அவன் மறைத்துக் கொள்ளுகிறான். He tries to hide his identity. அவன் யாருன்னு சொல்ல விரும்பல. எல்லாம் கேட்ட பிற்பாடு, பிரச்சனை வந்த பிற்பாடு தான் சொல்றான், நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்கா. அது வரைக்கும் சொல்லல. ஆனா இங்கு, ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியன் சாமி, எனக்கு இரங்கும். எவ்வளவு பெரிய மாற்றம் இல்லைங்களா? 1ஆம் அதிகாரத்துல எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கதறாங்க, கூப்பிடுறாங்க, ஆண்டவரே காப்பாத்தனே, நான் சாவறதுக்கு ரெடியாகிறேன் சார்ன்றான். சும்மா வேஸ்ட் சார், ஜெபெல்லாம் பண்ணி வேஸ்ட்டுங்க, ஐ எம் ரெடி டு டை, நோ ப்ராப்ளம். ஆனா 2ஆம் அதிகாரத்துல, ஐயோ ஆண்டவரே என்னை ரட்சியோன்னு அப்படியே உள்டான்னு சொல்றோம். எப்படி பார்த்து மெட்ராஸ் பாஷையில அச்சாம் பாருங்க, ஒரு பல்ட்டி அப்படியே திரும்பிட்டான். யோனா பத்தீங்களா, ரொம்ப முக்கியமான ஆளுங்க. நாம கூட அப்படிதாங்க. போன மாசம் நல்லா இருந்திருப்போம், போன வாரம் நல்லா இருந்திருப்போம், இன்னைக்கு அப்படியே பல்ட்டி, அப்படியே தலிகிலாம் ஆயிடுவோம். நிலையற்ற ஒரு மனிதன், உண்மையற்ற ஒரு மனிதன், பொறுப்பற்ற ஒரு மனிதன், அவன்தான் யோனா. ஆனா அந்த யோனாவை தான் கடவுள் பயன்படுத்த விரும்பினார். அதுதான் நமக்கு விளங்காத ஒரு ஆட்சி. ஏங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே சார் இந்த உலகத்தில், இந்த யோனா தானா கட்சானா, யோனா தான் கட்சான்றார் ஆண்டவர். பர்பஸ் டிவன் சர்ச் பை ரிக் வாரன் என்கிற புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். ரிக் வாரன் கலிபோர்னியா, தென் கலிபோர்னியால மிக பெரிய திருச்சபையின் போதகர். அவருடைய அனுபவங்களை அதில் எழுதி கொண்டு போகின்றார். அதுல ஒரு நல்ல சொற்றோட அந்த வாக்கியத்தை நாங்கள் தியானம் செய்தோம். குறையுள்ள சூழ்நிலைகளிலே, தேவைப்பட்டா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இன்னைக்கு திருச்சபையை குறை சொல்வது மிக எளிது, மிக மிக எளிது. ஆனா குறைகளின் மத்தியிலே ஊழியம் செய்வது மிக கடினமானது. அததான் சொல்ற, குறையுள்ள சூழ்நிலையிலே குறைபாடுள்ள மனிதர்களை கொண்டு கிறிஸ்து தம் திருச்சபையை கட்டி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய சென்டென்ஸ் பாத்தீங்களா? குறையுள்ள, there is no perfect situation in this world, this sinful fallen world. எங்க இருக்குதுங்க? இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்க முடியுமா? குறையுள்ள ஒரு சூழ்நிலையிலே, குறைபாடுள்ள, யோனாவை போல, தாவீதை போல, மோசேயை போல, சாலமோனை போல குறையுள்ள மனிதர்களை கொண்டு தம்முடைய ராஜ்யத்தை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். சும்மா நீங்க குறை சொல்லினே உங்களை தேற்றின்னு போற வேலையை நிறுத்திருங்க. யோகியமா சார், யோகியமா சார்னு நீங்க கேட்கறதுனால யோகியமாறுது இல்லைங்க. மற்றவர்களை யோகியம் இல்லை என்று நிரூபிப்பதினாலே நான் யோகியனாக மாறுவது கிடையாது. இந்த உலகத்திலே கிடையாது. அப்புறம் எங்க தேவனுடைய பார்வையில நீ உன் வேலையை பார்ப்பான்றார். தம்பி, உனக்கு கொடுத்த வேலையை ராஜா ஒழுங்கா செய்யினார் சொன்னாருங்களா? ஞாபகம் இருக்குதா? எங்க ஞாபகம் இருக்குது? யோவான் 21ஆம் அதிகாரத்துல இந்த அங்கேயும் யோனா பாருங்க, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. பாத்தீங்களா? இந்த யோனா சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க. மருந்துச்சுன்னு போய் மீன் பிடிச்சுன்னுக்கிறான். இவன் பார்த்து யோவானை பார்த்து சொல்றான், ஆண்டவரே இவன் நிலை என்னடே, மரியாதை போடாடே, என்ன சார் இவ்வளவு மட்டமா பேசுறீங்களே? பின்ன அப்படிதாங்க இருக்குது. ஜீசஸ் ஸ்போக் வெரி கலோக்கியல் லாங்குவேஜ். மறந்துடாதீங்க, அது நிறைய பேருக்கு அதுவே ஒரு புரட்சிங்க. he was a revolutionist. he spoke very very colloquial. கொச்சை, அப்படியே பளிச்சுன்னு அடிச்ச மாதிரி பேசினார். அவனை பத்தி எனக்கு தெரியும்பா, நீ உன் வேலையை கவனிப்பான்னு சொன்னாரா இல்லையா?
இப்ப ஞாபகம் வந்துச்சா? அதான் முக்கியங்க. சபைகளை குறைகளை சொல்வதற்காக நம்மை கடவுள் நீதிபதிகளாகவோ நியாய சாஸ்திரிகளாகவோ நம்மை நிறுத்தவில்லை. குறைகளை மத்தியிலே பாடுகளை சுமந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனுடைய ஊழியர்களாக நாம் திகழ வேண்டும், வாழ வேண்டும். ஆக நம்முடைய குறைகள் அல்ல, குறைகளுக்கு பதிலாக நம்முடைய ஜெபங்கள் எசேக்கியேலை போல, எரேமியாவை போல, நெகேமியாவை போல மக்களின் பாவங்களையும் மக்களின் இருதய கடிதத்தையும் கண்டு நம்முடைய இதயங்கள் உடைக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். இங்கு யோனா ஒரு உடைக்கப்பட்ட மனிதனாக, நொறுக்கப்பட்ட மனிதனாக. சங்கீதம் 51:17 படிங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை. கரெக்டா இருக்குதா? யோனா 2ஆம் அதிகாரத்துக்கு கரெக்டா இருக்குது பாருங்க. அதான் அந்த வசனம். அதுதான் கர்த்தருடைய வசனம். நீங்க நாய் வளர்க்கிறவங்க யாராச்சும் இருக்கிறீங்க? இந்த நாய் இங்க நாங்க வளர்த்திருக்கங்க 1-2. கடைசி நாய் கொஞ்சம் வெறி கொண்டு போச்சு, வெறி கொண்ட நிலைமைக்கு வந்துருச்சு. நல்லா இருக்கிற நாயை அது ஆக்ரோஷம் கொள்ளும் பொழுது, நீங்க அதெல்லாம் பார்த்திருக்கீங்களா, அனுபவிச்சிருக்கீங்களா? அதை கட்டுப்படுத்துவது கஷ்டம். ஆக்ரோஷம், ஒரு மிருகம் ஆக்ரோஷம் கொள்ளும் போது அதை அடக்குவது கஷ்டம். 1ஆம் அதிகாரத்தில் யோனா கட்டுக்கடங்காதவனாக, கடவுளை எதிர்க்கிறவனாக, கடவுளை நிந்திக்கிறவனாக, கடவுளை பரீட்சை பார்க்கிறவனாக, அதோடு நிக்கல, கடவுளை தூஷிக்கிறவனாக காட்டப்படுகிறான். 2ஆம் அதிகாரத்தில் கடவுள் அவனை நொறுக்குகின்றார். There is no other way. நாங்க படிப்பின பாருங்க, நொறுக்கிட்டார். அப்படியே மாறிடுச்சு. பாத்தீங்களா? தமஸ்கு பட்டணத்துக்கு சென்று கொண்டிருந்த தரிசு பட்டணத்து பரிசேயனாகிய சவுல் ஆக்ரோஷம் வெறி கொண்டவனாக சபையை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று சென்று கொண்டிருந்த அந்த சவுலை கடவுள் நொறுக்கினார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கடவுளை எதிர்த்து நீங்கள் ரொம்ப நாள் செல்ல முடியாதுங்க, ரொம்ப தூரம் செல்ல முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். கடவுளுடைய சித்தம் செய்ய. யோனா யார்? தேவனுடைய மனிதன், தேவனுடைய தாசன் அல்லது ஊழியன். அவனுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. அந்த செய்தி அவசரமான ஒரு செய்தி. அந்த செய்திக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு நாட்டினம். இது சும்மா தேவையற்ற ஒரு விஷயமா? உங்க வாழ்க்கையில கடவுள் உங்களை ஊழியராக அழைத்திருக்கிறார் என்கிற தெளிவு முதல்ல இருக்குதுங்களா? இப்ப நீங்க கேட்டீங்கன்னா, ஐயா நான் ஊழியக்காரன் இல்லைங்களா? ஐயோ நான் ஊழியக்காரனே இல்லைங்க, ஏதோ வந்தங்க அப்படியே போனங்க. எப்படிங்க? ஏதோ இந்த மழை கொஞ்சம் அதிகமா பெய்ஞ்சுதுங்க, அதனால பக்கத்துல ஆராதனை நடக்குதுன்னு வந்து உட்காந்துக்கிறேங்க, மழை விட்ட உடனே போயிடுவோங்க. இதுதான் தெளிவுங்களா? நான் தேவனுடைய ஊழியக்காரன், எனக்கு ஒரு ஊழியம் உண்டு, எனக்கு ஒரு அவசர செய்தி உண்டு, ரொம்ப அவசரம். அதை நான் அதை தள்ளி, ஐ கேனாட் போஸ்ட்போன் தட், அதை நான் தள்ளி போட முடியாது. எனக்கு விருப்பம் இல்லாம இருக்கான், ஆனா அந்த கடமையை நான் செய்து முடிக்க வேண்டும். இப்ப யோசனை பண்ணுங்க, ஒரு ஊழியக்காரனாக ஒரு பொறுப்பு, அதாவது கடமை பெற்றவனாக, கமிஷன், சும்மா கடமைன்னு சொன்னா கூட பத்தாதுங்க, கடவுளுடைய பிரதான கட்டளை பெற்ற சீஷனாக இந்த அவசரமான செய்தியை தேவை மிகுந்த ஒரு சமுதாயத்துக்கு, சும்மான சமுதாயம் இல்லைங்க, சும்மா இதுதான் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. இட்ஸ் நாட் an ordinary society. நினிவே தேவை மிகுந்த ஒரு சமுதாயம், பாவம் நிறைந்த ஒரு சமுதாயம், தேவனுடைய கோப ஆக்கினைக்கு உரிய ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கு அந்த செய்தியை நான் குறித்த நேரத்தில் ஒப்படைக்க வேண்டும். தான் யோனாவினுடைய அழைப்பு. உங்களுடைய அழைப்பு? மாநில செய்தி கேட்டு வந்துக்கிறேன் சார், எப்போ மழை விடுன்னு.
இன்னும் 24 மணி நேரம் ஆகும் சார்ன்றாங்க. தெளிவாகிறோம் பாருங்க, நம்ம தெளிவா. இன்னும் எவ்வளவு நேரம் சார் மழை பெய்யும்? இப்படியே தாங்க இருக்கிறோம் இல்ல. யோனா தானே படிக்க போறோம். படிச்சுட்டு வந்தீங்களா? 2ஆம் அதிகாரம் தியானம் பண்ணீங்களா? கேள்வி கேட்டீங்களா? பதில் கிடைச்சுதா? நம்ம ஒண்ணு நான் தான் சொன்ன, புதுசா நான் ஒண்ணு சொல்ல போறதே இல்லைங்க. யூ நோ வெரி வெல். அடுத்த வாரம் அதே விஷயம் தான். இதுல ஒண்ணு மாற்றம், என்னை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றம் கிடையாது. We are not prepared to listen to God. இந்த மாற்றம் நிகழ்ந்ததுங்க, கரெக்ட். ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த மாற்றம் எப்படி சார் நிகழ்ந்தது அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம். அது என்ன மாற்றம்ன்றது பார்ப்போங்க நம்ம. எப்படி, how this happened, this great change in the life of Jonah. யோனாவின் வாழ்க்கையிலும் கடவுளோடு உள்ள அவனுடைய உறவிலும் எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு? உங்க வாழ்க்கையில கடவுள் அப்படி செயல்படுகிறாரா? அப்படி செயல்படலைன்னா நீங்க ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கிறீங்க. அதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. ஒரு தேவனுடைய தாசன் சொல்லுகிறார், கடந்த 24 மணி நேரத்தில் கடவுள் உன்னோடு பேசவில்லை என்றால் நீ ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறாய் ஆவிக்குரிய ரீதியாக. கடந்த 24 மணி நேரத்தில் கடவுள் உன்னோடு பேசவில்லை என்றால் நீ ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறாய். அதான் யோனாவினுடைய நிலை. அதாவது கடவுள் பேச மறுக்கவில்லை யோனாவை பொறுத்த மட்டிலே. கடவுள் பேசிக் கொண்டிருந்தார், ஆனா யோனா கேட்க விரும்பவில்லை. அதனுடைய முடிவு என்ன? 1ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம். அதாங்க ஆபத்தான நிலைங்க. கடவுள் உங்களோடு பேசல, வேற ஏற்பாடு நடந்து இருக்குங்க. Do you follow that? ஆமா, உன்னை எப்படி பிடிக்கணும்? God knows that. How to trap you, how to get hold of you. நான் சொன்ன பாருங்க, ஆக்ரோஷமான அந்த மிருகத்தை எப்படி அடக்க வேண்டும் என்று கடவுளுக்கு தெளிவா தெரியும். உன்னை கொண்டு போய் எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்திடுவார். நிறுத்திட்டு இப்ப சொல்லுப்பான் வேற. அதுதான் அதனுடைய படிப்பினை. கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினார். அதாவது யோனாவினுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிகழ வேண்டுமானால் 2ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். போதுங்கம்மா, அந்த வார்த்தை தான் நமக்கு வேணுங்க. என் நெருக்கத்திலே, கடவுள் உன்னை நெருக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படல, கட்டாயமா you will face crisis in your life. அவ்வளவுதான். இதுதாங்க படிப்பின. இதுதான் படித்துக் கொண்டு இருக்கோம். 32ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் படிங்க. 32ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். 9. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒளிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். நான் தெளிவா இருக்குதுங்களா? மோசஸ் உட்காந்துக்கிறார். மோசஸ் சும்மா அவர் ஆண்டவர் நெருக்கத்தில் பிடிச்சார். சும்மா சொல்லுங்க, அவர் சாட்சி கேட்டது இல்லையா? கொஞ்சம் பேர் மறந்துட்டு இருப்பீங்க. மோசஸ் ஏறக்குறைய பல ஆண்டுகள், 14 ஆண்டுகளுக்கு மேலாக போதைக்கு அடிமையாயிருந்த ஒரு சகோதரர் மரித்து அனாதியாக கிடைக்கிற தாயின் பிணத்தை மீது அன்பற்ற ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாலிபன். கல்லறை லிட்டரலி அவருடைய உறைவிடம் இங்க ஓட்டேரி சுடுகாடு. சும்மா தமாசுக்கு சொல்ல, கேளுங்க அவர்கிட்ட. நீங்க ஆராதனை முடிஞ்சு கேளுங்களா அவரை, நீ எங்க பாருந்த நெருக்கத்திலே உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். கடவுள், உயிர் உள்ள கடவுள், நீ அவருடைய பிள்ளையாயிருப்பாயனால் கட்டாயமா உனக்கு நிறுத்துவார். நீ ஒண்ணு அதுக்கு தேடிக்கிடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நெருக்கம், கிரைசிஸ், யாரா இருந்தாலும் சரிங்க. கடவுளுக்கு நம்மளாம் தூசிங்க, தூசிக்கு சமானம். இன்னொரு நல்ல டெர்மினாலஜி, சைக்காலஜிக்கலி நம்மை கடவுள் சூன்யமாக்கி விடுவார். அந்த நெருக்கடி வந்தாதான் புரியும். வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து, யோபை போல எல்லாவற்றையும் இழந்துமா, நத்திங் டு ஹோல்ட் ஆன், எதையும் சார்ந்து கொள்ளவோ பிடித்துக் கொள்ளவோ ஒன்றும் கிடையாது. அங்க கொண்டு நிற்கிறார். இப்ப யோனா எங்க இருக்கிறாரு? எதை பிடிக்கிறதுங்க? மீன் வயிற்றுல எதை பிடிக்கிறது? குடல் தான் பிடிக்கணும். குடல் எப்படி தான் இருக்கும் சார்? நாங்க சாப்பிட்ட குடல் எங்க சார் சாப்பிடுறோம்? மீனை தானே சார் சாப்பிட்டுக்கிறோம் நாங்க. நீங்க என்ன சார் குடல் விஷயம்லாம் கேட்டு நிக்கிறீங்க? வளவிழா கொலக்கொலான்னு இருக்கோம் இல்லைங்க.
அது எங்க பிடிக்கிறது? I want you to contemplate on that thought. கடவுள் உன்னை கொண்டாந்து நிறுத்துறாரு பாருங்க. மெட்ராஸ் பாஷையில அட்ரஸ் இல்லாத ஆகிடுவார். உன்னை அட்ரஸ் இல்லாத ஆகிடுவார். இதான் ஆகிட்டார். தனிமை. தனிமை. வேற எதுவும் மனிதனை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை கொண்டு போய் வாங்க விட்டோன்னு வச்சுங்க, you will die. தனிமை உங்களை கொன்றுவிடும். வெறும் தனிமையா? கடவுளுடைய பிரசன்னத்தை உணராத ஒரு நிலை. அங்க 2 முறை சொல்றாரு பாருங்க. 3ஆம் வசனத்தின் முதல் பகுதி, என்னை தள்ளிவிட்டீர். கடவுள் தள்ளலைங்க, இவன் உணர்றான். அதோட போச்சுங்க. அப்புறம் என்ன சொல்றாரு? 4ஆம் வசனம், தள்ளப்பட்டேன். கடவுள் இருக்கிறார், கடவுள் பார்க்கிறார், கடவுளை ஒண்ணுமே இல்ல. அந்த நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்திட்டார் யோனாவை. இப்ப பேசுவா ராஜா, கொஞ்சம் பேசி பார்க்கலாம். பார்த்தீங்களா? சூன்யமாக்கப்படும் நம்முடைய வாழ்க்கை. யோனா இதுக்கு ஒரு அளவுலங்கம்மா. 31ஆம் சங்கீதம் நம்ம படிச்சோம். 31ஆம் சங்கீதத்துக்கு திருப்புங்க. அவன் நிலைமை எப்படி இருந்ததுன்றத யோனா இந்த 9 வசனங்களிலே, யோனா 2ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களிலே 9 சங்கீதங்களிலிருந்து அவன் மேற்கோள் காட்டுகிறான். அதுல ஒரு சங்கீதம் இந்த 31ஆம் சங்கீதம். இந்த 31ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கருகி போயிற்று. என் பிராணன்னா உயிருங்க. என் உயிர் சஞ்சலத்தினாலும் வருஷங்கள் தவிப்பினாலும் கடிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே குறைந்து உழந்து போயிற்று. யாவருக்கும் நிந்தையும் ஆனேன். 12வது வசனம், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு உடைந்த பாத்திரத்தை போலானே. ஆக யோனா மீனின் வயிற்றில் இருந்த அனுபவமா மரண அனுபவம். மரண படுக்கை அல்ல, மரணத்தை கடந்து செல்லுகின்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாக யோனாவை ஆண்டவர் அழைத்து சென்றார். சும்மா சின்ன விஷயம் கிடையாதுங்க. இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியுதுங்களா? மரண சூழ்நிலையிலே நாம் சூனியமாக்கப்படுவோம். சூனியம் ஜீரோ. மற்றவங்க செத்துட்டாலே நம்ம அம்போன் ஆயிடுறோம். மெட்ராஸ் பாஷையில அவங்க விசுவாசி இல்ல. இப்ப அந்த சகோதரி நேத்து அப்படியே உடைஞ்சிட்டாங்க, கொலைஞ்சிட்டாங்க, அப்படியே சிதைந்துட்டாங்க. ஐயா, எங்க அம்மா மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கிறாங்க. மற்றவங்க இறந்தாலே இவ்வளவு நிலைமை வருதுங்களே, நம்ம மரண நிலையில எப்படிங்க இருக்கான்? அதை கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. அததான் யோனா 2ஆம் அதிகாரம். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி டெத் எக்ஸ்பீரியன்ஸ். வாட் இஸ் டெத்? மரணம் என்றால் என்ன? நம்முடைய சரீரங்கள் மாத்திரம் அல்ல, நம்முடைய மனம், நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆற்றல். எதோ சொல்றோம், எனக்கு இது அது இருக்குது அது இருக்குது, அப்படியே சூன்யம். சூன்யம் புரியுதுங்களா? ஜீரோ, ஒன்றுமில்லை. அதான் அதனுடைய பொருள். நெருக்கப்பட்டேன். எந்த ஒரு மனிதனும் சர்வ வல்லமையுள்ள கடவுளை எதிர்த்து நீண்ட நாள் போராட முடியவே முடியாது. வாழ்க்கையில கடவுள் மனம் திரும்புதலை விரும்புகிறார். சார், நான் ஒன்னும் போராடலையே சார்னு நீங்க சொல்வீர்களானால் என்னுடைய அன்பான பதில், கடவுள் உங்களுக்கு கொடுத்த கடமையை, கட்டளையை, சபையின் பொறுப்பை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு தெரியாது சார் சொன்னீங்கன்னு வச்சுங்க, நீங்க யோனா நிலைமையில இருக்கிறீங்க. அது பதில் இல்லையே. கடவுள் நம்மை ரட்சித்தார். நம்மை திருச்சபையிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அவருடைய சாட்சியாக வைத்திருக்கிறார். நான் எனக்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அவசியமே இல்லையே. என் ஆண்டவர் இரட்சகருமாகிய தேவனுக்காக நான் வாழுகிறேன். ஒரு நிலை. அடுத்த நிலை, என்னை சுற்றியுள்ள மக்கள், அது யாருன்னா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், அவர்களுக்கு நான் கடவுளின் சாட்சியாக வாழ வேண்டியவன். இதை மறந்துட்டு சார்னா, ஐயோ நாம அதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்கம்மா. கட்டாயமா நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் கடவுளுடைய ஆளுகையினால் அனுமதிக்கப்படும். சரிங்களா? அந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? திருப்பி அந்த கேள்வி இன்னும் முடியலங்க. நெருக்கன்றதை நம்ம என்ன படிச்சோம்? 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல யோனாவை விழுங்க கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினார். இது ஒரு அற்புதம். அற்புதமா இல்லையா? அற்புதம்.
சரிங்களா? 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இது அற்புதமா இல்லையா? அற்புதம். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சமுத்திரத்தின் மேல் கடும் புயல் காற்றை வர விட்டார். போதுங்க, அவ்வளவுதான். இது அற்புதமா இல்லையா? அற்புதம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்க? 15ஆம் வசனத்துல, யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு. இது அற்புதமா இல்லையா? ஒண்ணு தெரியல இல்லைங்க. எங்க தெரிஞ்சுங்க, நமக்கு எது அற்புதம்னே தெரியல. அனைத்தும் அற்புதங்கள். அற்புதங்கள் என்றால் என்ன? கடவுளின் சிறப்பான வெளிப்பாடை தருகிற செயல்கள். நம்ம அற்புதத்துக்கு பேரு God's special act of revelation. God's special act of revelation. சும்மா பொழுது போலன்னு ஒரு அற்புதம் செஞ்சுன்னு இருக்கிறது இல்லக்கா. நீங்க வேற கோயில்ல போய் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். என்ன சார், இது அப்படி இல்லை. கடவுள் அனைத்து செயல்களும் அற்புதங்கள். யாருக்கு இல்ல? யோனாக்கு தான் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த மாலுமிகள்லாம் அவனுங்க போய் சென்றானுங்க, அவனுங்களும் தெரிஞ்சுக்கினானுங்க. உண்மைதான். வாட் இஸ் மிராக்கிள்? காட்ஸ் ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் ரெவலேஷன். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி, கடவுள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்தாரா? தெரியல சார், ரொம்ப கஷ்டம் சார். தெரியலன்ட்டீங்க? ஐயோ ரொம்ப கஷ்டங்க. நான் எப்படிங்க உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும், காட்ட முடியும்? God acts. கடவுளின் வாழ்க்கையில நிச்சயமாக செயல்படுகிறார். அதுல எந்த சந்தேகமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அற்புதத்துக்காக நாம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோனா வேற காரியத்துக்காக ஜெபம் பண்ணாருங்க. அதாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், புயல் வரும்னு யோனா ஜெபம் பண்ணானா? இல்ல புயலை அடைக்கணும்னு யோனா ஜெபம் பண்ணானா? ஆண்டவரை மீனை தயார் பண்ண எங்க ஜெபம் பண்ணா? அப்படி எப்படி நடந்தது அற்புதம்? அவனை கேட்டு நான் நடந்துச்சு. கடவுள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவனுக்கு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது புரியலீங்களா? சும்மா ஜெபம் பண்ண அற்புதம் நடக்க என்னத்துக்கு நடக்கணும்? ஜெபம் பண்ண அற்புதம் கிடையாது. ஜெபம் பண்ணானா என்ன போய் நினிவேல கக்குன்னு ஜெபம் பண்ணா? அது ஜெபம் பண்ணவே இல்லையா? அவன் ஜெபம் வேற மாதிரி பண்ணாமா? என்ன போய் நினைவேல கக்கு நான் ஜெபம் பண்ணா? அவன் போக கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிறானே. சரி, நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு என்ன ஒரு 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 பிரம்மையை உருவாக்குறாங்க ஊழியர்கள். ஓ ஜெபம் பண்ணா இது நடக்குது, ஓ அது நடக்குது. எங்க நடக்குது? அது எப்படி நடக்கும்? அதுதான் இப்ப என்னுடைய பிரச்சனை. கடவுள் அற்புதம் செய்யறாருக்குமா, அது வேற விஷயங்க. இங்க மனிதர் சொல்லுகிறாங்க பாருங்க, நான் நடத்துற அற்புதம் நான் இது அப்படி இல்லைங்க. அது இங்க யோனாவில் எந்த மனிதனும் எதையும் செய்யல. நோ, கடவுள் தமது வல்லமையை, தமது உண்மையை, தமது கிருபையை, தமது நோக்கத்தை நிறைவேற்ற செயல்படுகிறார். அந்த செயல்களை சரியான வேர்டு the providence of God work everything for the good of his children. ரோமர் 8:28 படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும், ஏன் சகலமும்? சகலவற்றையும் கடவுள் ஆளுகிறார். The providence of God works everything for the good of his children and for his purpose. அவ்வளவுதான், finish. இதுதான் அற்புதம். நல்லா தெளிவாயிட்டீங்களா? ரைட். இப்ப நம்ம 2ஆம் அதிகாரத்தின் 2 தலைப்பின் கீழே சிந்திக்க போகிறோம். 2 வார்த்தைகள். யோனாவின் மன போராட்டம், யோனாவின் மனம் திரும்புதல். இந்த நெருக்கடியை கடவுள் ஏற்படுத்தினார். யோனா திமிரிக் கொண்டு ஓடுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். அவனை அவர் மூக்கனாங்கயிறு போடுறாங்கன்றாங்களே, அந்த மாதிரி வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டால் வாய் கட்டப்பட்டால் கிட்டி சேராத புத்தி இல்லாத கழுதியை போலவும் இருந்த யோனாவை கடவுள் மீன் வயிற்றுக்குள்ள கொண்டாந்து அப்படி அடைச்சு இப்ப சிந்தனை பண்ணுப்பான். சரியா இருக்குதுங்களா? தெளிவா இருக்குதுங்களா? இன்னங்க நெகிழ வேண்டும். அவனுக்குள் மன போராட்டத்தை கடவுள் வெறும் சரீர போராட்டம் மாத்திரம் இல்லைங்க,
அதாவது மீன் வயிற்றுல அவன் சரீர ரீதியாக பட்ட பாடுகள் மட்டுமல்ல, மன ரீதியான போராட்டங்கள். இந்த மன போராட்டம் மனம் திரும்புதலை அவனுக்குள் கொண்டு வர வேண்டும். அதான் கடவுளுடைய திட்டம். இந்த வழிக்கு என்னங்க பேரு? பைபிள்ல என்ன பேர் போட்டிருக்குதுங்கம்மா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 12:6. எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மனுஷனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, தான் அன்பு கூறுகிற எந்த மனிதனிடத்திலும் அவர் சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார். அதாங்க God's way of discipline. கடவுள் ஒரு பரிசுத்தத்தின் கடவுள். Holy God of holiness, God of righteousness. அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக, அவருடைய நீதிக்கு முன்பாக மனிதனுடைய அவபக்தி, மனிதனுடைய துரோகம், மனிதனுடைய நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆணவம் அங்க நிக்கவே கூடாது. அதாவது சுட்டரிக்கப்பட வேண்டும். அவனுக்கு சரீரத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படலங்க. இட் இஸ் a miracle. மீன் வயிற்றுக்குள் கடவுளின் அற்புதம். ஒரு பாதிப்பும் அவனுக்கு கிடையாது. பசி கூட எடுக்கல, தண்ணி தாகம் கூட எடுக்கலங்க. எப்படி சார் உங்களுக்கு தெரியும் கேட்டீங்களா? அது நல்ல கேள்விங்க. உங்களுக்கு எப்படிங்க அதெல்லாம் தெரியும்? எங்க தண்ணி குடிச்சா சாப்பிட்டானுக்குதாங்க. அப்ப எப்படி தண்ணி குடிக்காம இருக்கிறது? தண்ணி குடிக்காம எப்படி இருந்தான்? அது ஒரு அற்புதம். தண்ணி குடி எங்க இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு? என்ன தண்ணி குடிச்சிருக்கான் அவன்? குடிச்சிருந்தா நான் என்ன பேசிக்கொண்டு he was kept alive. It is a miracle of God. அவ்வளவுதான் அற்புதம். அவனுக்கு சரீரத்தில் ஒரு பாதிப்பு. ஆமா, he came out refreshed. புது பலன் அடைந்தவனாக அவன் நினிவேயின் கரைகளிலே வந்து விழுகின்றான். சரீரத்தில் ஒரு பிரச்சனை இல்லைங்க, மனம். அதை சொல்ல விரும்புகிறேன். சரீரத்தில் அவன் சொல்றான், பாதாளத்தின் ஆடித்தனத்துக்கு போன, சமுத்திரத்தின் நடுமையத்துக்கு போன, அதெல்லாம் கரெக்ட். அதாவது பிசிக்கலி. ஆனா அவனுடைய போராட்டம் என்ன? மன ரீதியான போராட்டம். மன ரீதியான போராட்டத்திலே என்ன நம்ம பார்க்கிறோம்? நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அந்த மீன் வயிற்றுக்குள்ளே அவன் உணர்ந்தது கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்து தள்ளப்பட்ட ஒரு நிலை. அதுதாங்க மன போராட்டம். கைவிடப்பட்ட ஒரு நிலை, மன போராட்டம். கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை என்கிற குற்ற மனசாட்சி, மன போராட்டம். கடவுளுடைய தண்டனைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். எங்க மீன் வயிற்றுக்குள்ள போயாச்சு, சாவறதுக்கு எவ்வளவு நேரம் சொல்லுங்க? என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம்? அங்க படிங்க 6ஆம் வசனம். தமிழ்ல அவ்வளவு எம்பட்டிக்கா இல்லைங்க. இறங்கினேன் பூமி, பாத்தீங்களா? அதாங்க பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும், ஆமா, மை லைஃப் இஸ் க்ளோஸ்ட், மூடப்பட்டாயிற்று. அந்த நிலைமைக்கு அவன் வந்துட்டான். அதான் சொன்னேன், மன போராட்டம். 7ஆம் வசனத்தின் முதல் பகுதி, ஆமா, என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போனது. டிப்ரெஷன். தள்ளிவிடப்பட்டேன், கைவிடப்பட்டேன். அந்த நெருக்கினது, அந்த நெருக்கத்தை அவன் உணர்கிறான். 6வது வசனத்தில் என் மீள் தாழ்பால்கள் போடப்பட்டது, நானாக என்னை தப்பித்துக் கொள்ள. there is no way of escape. கடவுளுடைய அந்த நொறுக்கும் கரத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள எந்த வாய்ப்பும் கிடையாது. அதான் அதனுடைய பொருள். நான் மரணத்தின் வாயில் இருக்கிறேன் என்பதை யோனாவினாலே உணர முடிந்தது. என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. அதுக்கு மேல வார்த்தை இல்லை. இதுதான் மன போராட்டம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கடவுள் ஏன் நெருக்கடிகளை, சிக்ஷை என்கிற, அங்க தண்டனைன்னு சொல்லப்பட்டாலும் சிக்ஷை ஏன் அனுமதிக்கப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ வேண்டும். மாற்றம். நீங்க மீனை பத்தி குறை சொல்லினே, மீன் வயிறு இடிக்குது, மீன் வயிறு நாத்த அடிக்குதுன்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லைங்க. அது எல்லாம் புரியுதுங்களா? நெருக்கத்தில் நாம் வைக்கப்படும் போது சூழ்நிலைகளை குறை சொல்வதற்காக 2ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல கூட மீனை பத்தியோ மீன் வயிற்றை பத்தியோ அவன் பேசிக்கிறானா? சார் ஒரு மாதிரின்னா, சார் ஒரே ஸ்மெல்ல அடிக்குதுங்களே,
சிந்தாரப்பட்ட மார்க்கெட்டை இப்படி 2 நிமிஷம் ஸ்கூட்டர்ல அப்படி பாஸ் பண்ணி போக முடியலங்க. அப்படிப்பட்ட ஒரு நாத்தங்க. அது உள்ளியகிறானே, ரொம்ப சின்சியரா சொல்றேங்க. மீனை பத்தி அந்த நாத்தத்தை பத்தி ஏதாச்சும் சொல்லிக்கிறானா? சொல்லல. அது இல்லைங்க, அதுதான் சொல்றேன். அவனுடைய மன போராட்டம். கடவுளுடைய பிரசன்னத்தை நான் இழந்திருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய கொடும் பாவி, அதுதான் ரொம்ப முக்கியம். கடவுளால் நான் தள்ளப்பட்டேன், அதுதான் ரொம்ப முக்கியம். கடவுளால் கடவுள் கைவிடுகிறது இல்லை, ஆனா கைவிடப்பட்ட ஒரு நிலை. என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. அதாவது என்ன சொல்ல விரும்புறோமா, 1ஆம் அதிகாரத்துல கடவுளை விட்டு யோனா எவ்வளவு தூரம் ஓட முடிந்தது என்பதை நம்ம பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்துல கடவுள் ஒரு மனிதனை நொறுக்கும் பொழுது அவனுடைய அனுபவம் எவ்வளவு தூரம் செல்லுகிறது என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். 31ஆம் சங்கீதத்துல தாவீதினுடைய கருத்தை பார்த்து, திருப்பி 142ஆம் சங்கீதத்துல வாசம் இல்லைங்களா, வேத பாடத்துல இன்னும் அழகா அங்கு சொல்லப்படுது பாருங்க. அதுவும் தாவீது கெபியில் இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி, அதாவது சவுலுக்கு பயந்து கெபியில அவன் ஒளிந்து கொள்ளுகிறான், மரணத்தின் வாயில் இருப்பதை உணர்கிறான். இதே கருத்தை யோனா ரிஃப்ளெக்ட் பண்ற. 6ஆம் வசனம், என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். அப்புறம் 3ஆம் வசனம், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போயிடுச்சு. எல்லாம் சும்மா சின்ன அனுபவமா நினைச்சுக்கிறீங்களா நீங்க? என் ஆவி என்னில் ஜெபிக்க முடியல, ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிக்க முடியல. கடவுளுடைய பிரசன்னத்தை நாடுகிறேன், எனக்கு இருள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கருமையானவர்களே, கடவுள் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ளாக நடத்தி செல்லுகிறார். ஏன்? என்னமா காரணம்? கடவுள் காரணம் அல்ல, நம்முடைய சுயம். கர்த்தரையும் கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய நோக்கத்தையும் கர்த்தருடைய திட்டத்தையும் நிராகரித்தோம் இல்லைங்களா? சுயத்தின் விளைவு சீரழிவு, சுய வழியின் விளைவு தற்கொலைக்கு சமானம். அதான் நடந்தது, தற்கொலை. நாம் கடவுளை மறந்து கடவுளுடைய சித்தத்தை அசட்டை செய்து வாழும் பொழுது இட் அமௌண்ட்ஸ் டு சூசைடல் எஃபர்ட். தற்கொலைக்கு சமானமாக அது கருதப்படுகிறது. அது ஒரு விஷயங்க. இன்னொரு வார்த்தை அவன் ஜலன்னு அவன் பயன்படுத்துகிறான். அதனுடைய சரியான பொருளுங்கம்மா 3ஆம் வசனத்துல ஆழம், உம்முடைய வெள்ளங்கள், அலைகள். 5ஆம் வசனத்துல தண்ணீர்கள், ஆழி. இவைகள் எல்லாம் அவனுடைய மன போராட்டத்தினுடைய வெளிப்பாடுகள். He is conscious about his life under the water, in the sea. அது அவனுக்கு தெரியுது. ஆனா அவன் பேசிக் கொண்டிருக்கிற வெள்ளங்கள் தண்ணீர்கள் அல்ல, தேவனுடைய சுத்திகரிக்கும், தேவனுடைய புடமிடும். வெள்ளம்ன்ற ஒரு வார்த்தை நம்மை மூழ்கடிக்க செய்கின்ற ஒரு நிலையை காண்பிப்பது. வெள்ளம் மாதிரி வந்துச்சு சார், நான் அதனுடைய பொருள் என்னை மூழ்கடித்து என்னை அடித்து செல்லுகின்ற ஒரு நிலை. அப்படிப்பட்ட கடவுளின் புடமிடும் செயலுக்குள்ளாக நான் எடுத்து செல்லப்படுகிறேன். தாவீதின் வாழ்க்கையில அது நிகழ்ந்தது, யோனாவின் வாழ்க்கையில் அது நிகழ்ந்தது. மன போராட்டம், அதான் ரொம்ப முக்கியங்க. ஏன்? அது கடவுளை விட்டு பிரிந்த ஒரு நிலை, அவ்வளவுதான். there is a simple reason. தாவீது பத்சேபாளோடு பாவம் செய்து உரியாவை கொலை செய்து கடவுளுடைய பிரசன்னத்தை இழந்தவனாக தவித்தான். அதான் 51ஆம் சங்கீதம், 32ஆம் சங்கீதம். யோனா கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாதவனாக அதே தண்டனைக்குள்ள வைக்கப்படுகிறான். யோனாவினுடைய பாவம் என்ன? ஆணவம், கீழ்ப்படியாமை. தாவீதினுடைய பாவம் என்ன? சுயநலம், தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாதது. ஆனா தண்டனை என்னங்க? 2 பேருக்கு ஒரே தண்டனை தான். இல்ல 2 பேரும் தானே சொல்றாங்க. கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கடவுளுடைய நெருக்கத்தின் பிடியை நீங்க உணர்கிறீர்களா?
கடவுள் உங்களை மனம் திரும்புதலுக்குள்ளாக அழைக்கிறார். மனம் திரும்புதல். யூதாஸ் காரியத்துக்குமா அதே நிலைமை வந்ததுங்க. இப்ப யோனா கடந்து சென்றான மென்டல் ஸ்ட்ரகல், அவனுடைய ஆத்மாவிலே, அவனுடைய ஆவியிலே போராட்டம், கலக்கம். யூதாஸ் என்ன பண்ணிட்டான்? ஆண்டு கொண்டு செத்துட்டான். கடவுளுடைய கிருபை அவனுக்கு அளிக்கப்படவில்லை. அவ்வளவுதான். பாத்தீங்களா? அதான் சூசைடல் நான் சொன்னேன். இந்த மன போராட்டம் என்பது உங்களை தற்கொலைக்கு வழி நடத்தும். அவ்வளவு கடுமையானது, வேதனையாது, கொடூரமானது. ஆனா தேவனுடைய கிருபை அவனோடு கூட இருக்கிறது. என்ன அற்புதமான ஒரு காரியங்க. அதாவது 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல 1ஆம் வசனம் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் மாதிரி படிங்க. 1ஆம் வசனம், அதாவது கீழ்ப்படியாத யோனாவிற்கு, கடவுளை எதிர்க்கிற யோனாவிற்கு, மீன் வயிறு என்கிற தண்டனைக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிற யோனாவிற்கு கடவுள் இன்னும் கடவுளாக இருக்கிறார். எந்த யோனா? தண்டிக்கப்படும் யோனாவிற்கு God still God of Jonah. நோ டிஃபரன்ஸ். கடவுள் எந்த மாற்றம் கிடையாது. அதுவும் சில பேருக்கு தெரியுதல். அது மாத்திரமல்ல, மனமாற்றம். மனமாற்றத்தை நாம் படித்து முடிக்க போகிறோம். நான் சொல்லிட்டேன், மன போராட்டம் என்பது மிக கொடூரமானது, கடுமையானது. இந்த மன போராட்டத்திலே கடவுளுடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் நிற்க முடியாது. ஆனால்தான் நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. இந்த மன போராட்டம் விசுவாசினுடைய வாழ்க்கையில மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தது தான் பாருங்க. முதல் மனமாற்றம் என்னங்க? 7ஆம் வசனம் படிங்க. கர்த்தரை நினைத்தேன். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான் வேணும். அதுதான் முக்கியம், அதான் ஆரம்பம். மனமாற்றத்தின் ஆரம்பமே கர்த்தரை நினைத்தேன், கர்த்தரை நோக்கி பார்த்தேன். இந்த இளைய மகன் தகப்பனை விட்டு, லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் இளைய மகன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு சென்று எல்லாவற்றையும் அழித்து போட்டு பன்றிகளை மேய்க்கிறவனாக வந்து நின்று பன்றி தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப முற்படும் போது அவனுக்கு புத்தி தெளிந்தது. என் தகப்பன் வீட்டில், அது வரைக்கும் தகப்பன் மறந்துட்டான், தகப்பன் வீட்டை மறந்துட்டான். அது வரைக்கும் தகப்பன் வீடு ஞாபகம் இல்லையே. அது மாதிரிதான் யோனா மீன் வயிற்றில போய் திணறும் போது, கதறும் போது, தவிக்கும் போது, கைவிடப்பட்ட நிலையும் போது கர்த்தரை நினைத்தேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் கர்த்தரை நினைக்கணுமான்றது இப்ப நம்ம பிரச்சனைங்க. நாங்க நல்லா இருந்தா நினைக்க மாட்டோம் சார். ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப அருமையான செய்தி கொடுக்குறீங்க ஆண்டவருக்கு. ஐயா, எங்களை நீர் வழி நடத்தும் போது, ஆசீர்வதிக்கும் போது, அரவணைக்கும் போது நாங்க உண்மை நினைக்க மாட்டோம். வாழ்வில் உண்மை நாங்க நினைக்கவே மாட்டோம். எங்களை நொறுக்கும் போது நான் நினைப்போனா அதுவும் கடவுள் சந்திப்பார். நம்மளா செய்யறேங்க. God knows how to deal with you very well. He is a creator God and He is a savior God. நம்ம அவருக்கு ஒன்னும் சொல்லி தரவானாங்க. அவர் எல்லாரையும் எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திப்பார். சரிங்களா? நினைத்தேன், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு பல வார்த்தைகளை சொல்லலாம் ஆங்கிலத்தில். செல்ஃப் ரியலைசேஷன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, நான் யார், என்னுடைய கடவுள் யார் சொன்னா இல்லீங்களா? அந்த கடவுள் யாருங்க? ஐயோ, வானத்துக்கும் பூமிக்கும், 9ஆம் வசனத்துல சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய பக்தன் நான். நினைத்தேன். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல். ஆக மனமாற்றம் எங்கு எப்போது ஆரம்பிக்கிறது? மனதில். மனதில 3 பகுதி இருக்குதுங்க. மனதில் 3 பகுதிகள். முதலாவது புரிந்து கொள்ளுதல், 2வது நினைவு கூறுதல், 3வது தீர்மானித்தல். அண்டர்ஸ்டாண்டிங், மெமரி அண்ட் வில். நல்லா கவனிச்சிங்களா? மனமாற்றம் என்றால் என்ன? ஏன் யோனா கடவுளை எதிர்த்து ஓடுகிறவனாக மாறினான்? அவனுடைய அதாவது புரிந்து கொள்ளும் திறன் சரியாக வேலை செய்யவில்லை. அண்டர்ஸ்டாண்டிங்,
மெமரி அண்ட் வில், இல்லைங்களாமா? அவனுடைய புரிந்து கொள்ளும் திறன், அவனுடைய அறிவு, கடவுளை பற்றிய அறிவு, கடவுளுடைய நோக்கத்தை பற்றிய அறிவு, கடவுளுடைய ரட்சிப்பின் அன்பை குறித்த அறிவு சரியா செயல்படல. ஆகவே என்ன பண்றான்? தன்னுடைய சித்தத்தை பயன்படுத்தி என்ன செய்யறான்? கடவுள் மீது கோபம், நினிவே மக்கள் மீது கோபம் கொண்டு ஓடுகிறவனாக இருக்கிறான். அவனுடைய அறிவு சரியாக, his mind was not enlightened, ஒளி பெறவில்லை. ஆகவே அவன் நினிவே மக்களை எதிர்க்கிறேன் என்று சொல்லி கடவுளை எதிர்க்க ஆரம்பித்து விட்டான். விளைவு மீன் வயிற்றிலே சிக்கி இருக்கிறான். இப்ப என்ன பண்ணுதுங்கம்மா? நினைவு. பாத்தீங்களா? இரண்டாவது பகுதி நினைவு, மெமரி. ஐயோ, ஒரு உயிருள்ள கடவுள், சர்வ வல்லமையுள்ள கடவுள், நிலை மாறாத கடவுள், கருணையுள்ள கடவுள் இருக்கிறாருங்க. ஞாபகம் புத்தி தெளிந்த போது இப்ப மாற்றம் புரிஞ்சிச்சுங்களா? இந்த கடவுளை பற்றிய நினைவு, அதுதான் அந்த சங்கீதங்களின் காரியங்கள்லாம் விளக்குதுங்க. ரொம்ப அருமையான ஒரு வசனங்கம்மா. 4ஆம் வசனம் படிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் பாருங்க. இதெல்லாம் யோனாக்கு தெரியும். யோனா வேதத்தை கற்றவன், அவன் ஒரு தீர்க்கதரிசி. யோனா 8:38 சாலமோன் ராஜா தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்த போது ஏறெடுத்த ஜெபத்தில் வருகிற ஒரு உண்மை, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மெமரி சும்மா பளிச்சுன்னு அடிச்சது பாருங்க, மின்னல் அடிச்சது பாருங்க. என்ன மாதிரி வசனம் பாருங்க. கடவுளுடைய வசனம் ஒரு நாள் வீணா போகிறது இல்ல. The word of God inspires faith. Inspires. நம்ம இதயத்துல விசுவாசம் கிடையாது. விசுவாசமற்ற நமது இதயத்திலே தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை ஊடுருவ செய்கிறது. பாத்தீங்களா? தன் இதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து, இவங்க கையில விரிக்கிற நிலைமையில யோனா இல்ல. விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து நினைவு கூர்ந்தே. ஐயோ ஆண்டவரே, நான் நினைவு கூர்ந்தேன் சாமி. என்ன அருமையான ஒரு மனமாற்று. உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனம் உங்களை மனம் திரும்புவதற்காக, தேவனிடத்திலே உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்காக, தேவனுடைய மன்னிக்கும் கிருபையை முற்றிலுமாக சார்ந்து கொள்வதற்கு உங்களை வழி நடத்துச்சா? நம்ம எந்த ஆலயத்துக்கு நேராக நம்ம திருப்ப வேண்டிய அவசியம் இல்லைங்கம்மா. சிலுவைக்கு நேராக நீங்க வந்துட்டீங்களா? சிலுவை அண்டையில வந்தீங்களா? உங்களுடைய மன போராட்டம், மனவேதனைகள் உங்களை சிலுவை அண்டையிலே நடத்தினதா? யோனாக்கு சிலுவை தெரியாதுங்க, நமக்கு தெரியுமே. 1 யோவான் 1:9 படிங்க. 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து நம் எல்லா அநியாயத்தை நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் சிலுவையில் அல்ல கிருபாசன தண்டையிலே நமக்காக காத்து கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார். வந்துட்டீங்களா? மன போராட்டத்திலே உழன்று கொண்டிருக்கிறீர்களா? மன போராட்டத்திலே உழன்று கொண்டிருப்பது அழிவை கொண்டு வரும். நான் தான் சொல்லிட்டேன். ஆனா அந்த மன போராட்டம் பரிசுத்தாவியினாலே செயல்படுத்தும் பொழுது கர்த்தருடைய வசனம் நினைவு கூறப்பட்டு, கர்த்தருடைய உண்மை நினைவு கூறப்பட்டு, கர்த்தருடைய மன்னிக்கும் கிருபை நினைவு கூறப்பட்டு பாவ அறிக்கைக்குள்ளாக என்னை வழி நடத்த வேண்டும். உங்களை வழி நடத்துச்சா? சரியா? 2 அவன் என்ன செய்யறாங்கம்மா? நினைத்தேன். அப்ப புரிந்து கொள்ளுகிறான். கடவுளுடைய வார்த்தையை நினைவு கூர்ந்தது. He now understands. இப்பதான் புரிந்து கொள்ளுகிறான். அவன் கடவுளுடைய நோக்கத்தையும் கடவுளுடைய சித்தத்தையும் அவன் புரிந்து கொண்ட காரணத்தினாலே என்ன செய்யறான்? 1ஆம் வசனத்துல தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 2ஆம் வசனத்தின் முடிவில கூக்குரலிட்டேன். அப்புறம் 4ஆம் வசனத்துல நோக்குவேன். I will look upon you. ஆண்டவரை நோக்கி நான் பார்ப்பேன். 7ஆம் வசனத்தின் முடிவில
என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. இல்லைங்களா? அது என்னமா காட்டுது? கடவுளிடத்திலே மனம் திரும்பி வருதல், கடவுளிடத்திலே சரணடைதல், கடவுளை சித்தத்துக்கு அர்ப்பணித்தல், சரணடைதல். நல்ல வார்த்தை. டோட்டல் கமிட்மெண்ட் டு காட். ஆண்டவரே நான் சரணம், நீரே என் வாழ்வு, நீரே என் கதி என்று சரணடைகிறான். அவன் விண்ணப்பம் பண்ணினேன்னு வார்த்தை படிச்ச இல்லைங்களா? ஆங்கிலத்தில் பெட்டிஷன் என்கிற பெயர். அதனுடைய பொருள் நான் பாவ அறிக்கை செய்தேன், ஜெபித்தேன். ஜெபத்தில் பல வகை, அடுத்த வாரம் நம்ம சிந்திப்போம். ஆமா, he prayed, he pleaded for mercy, for forgiveness, for restoration. மன்றாடுதல். இதெல்லாம் எப்படி உருவாச்சு? கர்த்தரை நினைத்தேன், அவருடைய வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்தேன், அவருடைய உண்மையும் கருணையும் சார்ந்து கொண்டேன், நான் அறிக்கை செய்தேன். அவ்வளவுதானுங்களா? அது மாத்திரம் இல்ல. 8ஆம் வசனங்கம்மா, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுக. போதுங்க, அவ்வளவுதான் வேணும். யோனா 1ஆம் அதிகாரத்துல எந்த பொய்யான மாயை பற்றி கொண்டான்? யோப்பா பட்டணத்துல கப்பல்ல ஏறினா கடவுளுடைய பிரசனத்தை விட்டு ஓடிடலான்னு நினைச்சான். முட்டாள்தனம். இல்லப்பா, பொய்யான மாயை. கடவுளுக்கு எல்லைகள் உண்டா? அப்புறம் என்ன நினைச்சான்? நான் ஜெபிக்காம இருந்துட்டா, அதாவது நான் ஜெபிக்காம இருந்துட்டா கடவுள் என்ன மறந்துடுவாரு. கடவுள் மறந்துடுவாரா? எவ்வளவு முட்டாள் தானங்க. 2. 3வது, நான் தற்கொலை செய்து கொண்டா அவ்வளவுதான், கடவுள் என்ன செய்வாரு? கடவுளால ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிதான் நினைச்சான். அழகா கொண்டாது தக்கி நிறுத்தினார், நில்லுப்பான்னு. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபையை போக்கடிக்கிறவனாக, கிருபையை உதாசீனப்படுத்துகிறவனாக இருந்த இருதய கடினமான யோனா, ஐயோ தேவனே நீரே என் சரணா கதி என்று தன்னை ஒப்படைக்கிறான். மனமாற்றம்.